நிச்சயமாக கத்தி இருந்திருந்தால் நான் அவர்களை வெட்டி இருப்பேன். தன் உயிரை தற்காத்துக் கொள்வதற்கு அவன் எதிர்த்தாக்குதல் செய்யலாம்னு அம்பேத்கர் சட்டம் சொல்லுது. நான் பெட்டையா? நான் போலீஸ்ல போய் புகார் கொடுக்குறேன். உயர் அதிகாரி சொல்றாரு கொஞ்சம் நிலைமை மோசமா இருக்கு, கொஞ்சம் பார்த்து இருந்துங்கன்னா அப்ப எதுக்கு அவர் போலீஸ்? அதால அது என்னவோ நடந்திருக்கும். அவங்க நான் கத்தி எல்லாம் வச்சிடல சார். அப்படியே என்னிடம் நிச்சயமாக கத்தி இருந்திருந்தால் நான் அவர்களை வெட்டி இருப்பேன். இது என்ன? இது ஒருத்தனுக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படும் போது தன் உயிரை தற்காத்துக் கொள்வதற்கு அவன் எதிர்த்தாக்குதல் செய்யலாம்னு அம்பேத்கர் சட்டம் சொல்லுது. நான் கையில நான் மல்லிப்பூவை கட்டினு இருக்கிறேன். நான் பெட்டையா? அதால முதல்ல அந்த கூலிப்படை கலாச்சாரத்தை முதல்ல ஒழிங்க. எல்லாரையும் அடிக்கலாம்னா உன் தலைவர் நைட்ல தனியா வராரு, நான் கூப்பிட்டு அடிக்கட்டுமா? நான் கூப்பிட்டு கேட்கட்டுமா? அசிங்கமா இருக்காது? திருமாவளவன் என்கிற ஒரு தனி நபர் செய்கிற செயல்கள் எனக்கு பிரச்சனை இல்லை. அவர் எத்தனை பேர் ஒன்னாலும் என்ன ஒன்னாலும் பண்ணட்டும், அது பிரச்சனை இல்லை. ஆனால் அரசியல் ரீதியாக இந்த சமூக மக்களுக்கு ஒரு துளியும் உதவாத திருமாவளவன் செயல்களை தொடர்ந்து விமர்சித்துக் கொண்டே இருப்போம். ஒரு மூர்த்தி இல்ல, இந்த மாதிரி 1000 மூர்த்திகள் இந்த சமூகத்தில் பிறப்பார்கள். தொடர்ந்து பட்டியல் சமூக மக்களை யாராலும் ஏமாற்ற முடியாது. ஆமா, போலீஸ் ஒரு ஃபார்மலா ஒரு கம்ப்ளைண்ட் கேட்டாங்க, நான் கொடுத்துருக்கேன் சார். ஒன்னும் நடக்காது சார். நான் தான் சொல்லுங்க, காவல்துறை தலைமை அதிகாரி டிஜிபி கிட்டே கொடுத்துட்டேன். டிஜிபி எல்லாத்தையும் கேட்டு சரி பாருங்க அப்படின்னு சொல்றாருன்னா அப்புறம் ஒரு இன்ஸ்பெக்டர் கம்ப்ளைண்ட் வாங்கி என்ன பண்ணுவாரு?